அது எப்படின்னே தெரில. நம்ம இந்தியாவில் பேரண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட்டுக்கு கூட தனியாக அனுப்ப மாட்டாங்க. பட் வீடு டு காலேஜ், காலேஜ் டு வீட்டுக்கு மட்டும் ட்ராவல் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் தருவாங்க. ஹே ஆல், திஸ் இஸ் சக்தி, செகண்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், வெஸ்ட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ரஷ்யாவில் படிக்கிறேன். ரஷ்யன் காலேஜஸில் 2 months வெக்கேஷன் டைம் இருக்கும், ஏர்லி ஒன்ஸ் இருக்கும். ஸோ நான் டேரெக்டாக ஃப்ளைட் புக் பண்ணிட்டேன். இங்கே டேரெக்ட் ரஷ்யா டு இந்தியாவுக்கு ஒரே ஃப்ளைட் தான், நான் ஸ்டாப் ரூட் வச்சுருக்காங்க. ஸோ சேஃபர் சைடுக்கு நான் அதவே புக் பண்ணிட்டேன். ஏர்போர்ட் ரீச் பண்ணுறதுக்கு மார்ஷோட்ஸ்க்கான ஒரு வெஹிக்கிள் புக் பண்ணணும். ஸோ பை பேயிங் 1700 rubles ஐ புக்ட் இட். அங்கே போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் எக்ஸாக்டாக 3 hours முன்னாடியே ரீச் ஆனனால ப்ராசஸிங் டைம்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. செக்யூரிட்டி செக் லைனில் இருந்தேன். அப்போது தான் எனக்கு முன்னாடி இருந்தவங்க பேக்கில் ஏதோ செக்கிங் நடந்துச்சு. த மோஸ்ட் திக் மூமெண்ட் இன் ட்ராவலிங் இன்டர்நேஷ்னலி. நம்ம பேகும் மாட்டுச்சு. நம்ம இந்தியன்ஸ் பற்றி தான் தெரியுமே, சோறு தான் முக்கியம்னு நானும் ப்ரீ பிளான்டாக ஒரு பன்னீர் சப்பாத்தி ரோல் பாக்ஸில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். என்னப்பா இது அப்படின்னு கேட்டாங்க. ஃபுட்டு தான் சொன்னோன்னே விட்டுட்டாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். போர்டிங் பாஸ் எடுக்க லைன் தேடிட்டு இருந்தேன். ஃபைனலி ஃபவுண்ட் த லைன் அண்ட் காட் மை போர்டிங் பாஸ் அண்ட் காட் வெரி ஹாப்பி. ஏன்னு கேட்குறீங்களா? ஜன்னல் சீட் கிடச்சிருக்குங்க. பட் அதில் ஒரு டெஸ்ட் வச்சுருந்தாங்க. லக்கேஜ்லாம் செக்இன் பண்ணிவிட்டு இமிக்ரேஷன் ஒர்க்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு எனக்கு மென்ஷன் பண்ண கேட்ஸ்க்கு போயிட்டு இருந்தேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் இன் SVO இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அதனால கொஞ்சம் நிறைய கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். லெட்ஸ் கண்டினியூ திஸ் இன் செகண்ட் vlog.